வணக்கம். பொங்கல் ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். சூப்பராக நல்லா டேஸ்டியாக வாசமான கோவிலில் செய்கிற பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. அந்த கோவில் பொங்கலில் இருக்கிற வாசம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கற்பூரம் இதுக்கு பேர் தான். இந்த பச்சை கற்பூரம் போட்டால் தான் அந்த கோவில் பொங்கலில் இருக்கிற வாசம் நம்மளுக்கும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். இதை வாங்கி நல்லா பவுடராக நம்ம நல்லா தூளாக நுணுக்கி வச்சுக்கலாம். எங்களுக்கு பால் மாவு தான் ஈஸியாக கிடைக்கும். அதனால் பால் மாவில் நான் ஒரு 4 கரண்டி பால் மாவு போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். முதல்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி 1 கப் பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாலை சூடு பண்ணி பால் நம்ம பொங்க வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொங்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம பாலை அப்புறமா நம்ம அரிசி போடணும். நீங்கள் அரிசி வெல்லம் இதெல்லாம் போட்டு அப்புறம் பால் ஊற்றினீங்கன்னா சில சமயம் திரிஞ்சிரும், திரியான மாதிரி இருக்கும். நாங்கள் எப்போதும் யூஸ்வலி பொங்கல் ஃபர்ஸ்ட்லேயே பாலில் தான் அப்படியே வேக வைப்பாங்க. பால் பொங்கல் மாதிரி பால் நல்லா கொதிச்சோட்டி அரிசி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா கொலைய நம்ம பொங்கல் மாதிரி நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். இப்போது அரிசி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 4 பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது டீஸ்பூனு, ரொம்ப சின்னதாக குட்டியாக கரண்டி இருக்கும் பாருங்கள், அதுலேயே இவ்வளோ தான் போடணும். இது ரொம்ப போடக்கூடாது. அரிசி போட்டு ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை அதில் சேர்த்துடணும். அப்போ தான் அது நல்லா வெந்து அந்த வாசம் அந்த அரிசியோடு சேர்ந்தே இருக்கும். அந்த பச்சை கற்பூரத்தோடையே சேர்த்து அந்த அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அப்படியே குலைவாக இருக்கணும். பாருங்கள், பார்த்தா முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அம்மிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே நசுக்கணும்னா கஞ்சி மாதிரி ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா குலைவாக இருக்கணும். அப்போ தான் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த பொங்கல் நம்ம கையில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும். நான் கருப்பு சீனி ஜெமினியோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா சுத்தமாக இருக்கும், கல் மண் எதுவும் இருக்காது. அதனால் நான் மோஸ்ட்லி இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்ல அச்சு வெல்லமாக கிடைச்சாக்க நான் அச்சு வெல்லம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி இப்போ ஜெமினியோட தான் யூஸ் பண்ணுறாங்க. அது நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் அப்படியே பேக்கெட் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வெல்லம்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டோட இதெல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்லா தூக்கி கொடுக்கும் ஸ்வீட்ஸை. அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரிசி நம்ம தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு கோலம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் 1 கப் நிறையா போட்டிருக்கேன். அந்த 1 கப்புக்கு நீங்கள் ஜெமினியோட ஒரு பேக்கெட், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணால் ஒரு 1.5 பேக்கெட் கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு பேக்கெட் போடலாங்க அந்த 1 கப் அரிசிக்கு. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 பேக்கெட் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல க்ளீனாக சூப்பராக இருக்கும். அதனால் வடிகட்டணும் எதுவுமே தேவையில்லை. அது அப்படியே டைரெக்டாகவே போட்டுடலாம், கல்லெல்லாம் இருக்காது. கிலோ கணக்கில் சொல்லணுன்னா நான் 1/4 கிலோ அரிசி போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா கொதித்த உடனேயே முந்திரியும் திராட்சையும் நான் பக்கத்தில் இருக்க அடுப்பில் நெய் போட்டு நல்லா அப்படியே பொரிய வச்சிடலாம். இது பொங்கலில் நல்லா சுட அப்படியே நெய்யும் சூடாக இருக்கணும், பொங்கல் சூடாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த கோவிலில் இருக்கும் பாருங்கள், அந்த பொங்கல் அந்த டேஸ்ட்டு அந்த வாசம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே அந்த டெக்ஸ்சர்லாம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்படி ஊற்றணுன்னு பாருங்கள் எப்படி தளன்னு கொதிக்குதுன்னு. ஏன்னா ரெண்டுமே சூடாக இருக்கிறதுனால நல்லா அப்படியே கிண்டி விட்டுறலாம். இந்த நெய் எல்லா பக்கமும் அப்படியே போய் அந்த பொங்கலோட ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அந்தளவுக்கு கிண்டி விட்டுறலாம். ஒரே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் கூட ரொம்ப போட்டோம்னா அதோட அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுறலாம். இறக்குறது கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் போடணும், போட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.